அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். சித்தார்த்தன் புத்தனாவதற்காக அவனது மனைவியையும் குழந்தையையும் அரண்மனையில் விட்டு நீங்கிய போது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் என்ன ஆயிற்று அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? விக்ரம் பட்டாச்சாரியருடைய விளக்கம் இந்த கதையை நமக்கு சொல்லுதுங்க. அந்த இரவில் அவன் அவர்களை விட்டு சென்றான். அவர்களுக்கு மகன் பிறந்திருந்த அதே இரவுதான். செய்தியை கேள்விப்பட்டதும் அவள் இடிந்து போனாள். இருந்தும் அவள் யாரிடமும் குறை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. சித்தார்த்தனை இழந்த அவளது வாழ்க்கை அர்த்தமற்றதாகி போனது. அவளது மகன் அவள் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரே காரணமாகி போனான். உலகமே உற்று நோக்கும் சிறந்த மனிதனாக தனது மகனை வளர்க்க உறுதி பூண்டாள் அவள். அவளது உறவினர்களும் நட்புகளும் அவளை உதறிவிட்டு சென்றவனை மறந்து வாழ்வை முதலிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க அறிவுறுத்தினார்கள். மற்றொரு திருமணம் செய்து கொள் என்று அவர்களின் அறிவுரையை அவள் மறுத்துவிட்டாள். அழகும் இளமையும் ததும்பி நின்ற அவளை கரம் பிடிக்க பலர் வாசலில் நின்றிருந்தனர். அவர்கள் யாருக்கும் அவளது இதயக் கதவு திறக்கவே இல்லை. ஒரு நாள் அவன், அந்த சித்தார்த்தன், திரும்பி வந்தான் புத்தனாக. தன் முன்னே நிற்கும் அவன் தான் தன்னை தவிக்க விட்டு சென்றவனா என உற்று பார்த்தாள் இவள். உம்மை புத்தர் என்று அழைக்கிறார்கள் என்று அவனிடம் மென்மையாக கூறினாள். நானும் அவ்வாறே கேள்விப்பட்டேன் என தன்மையாக பதிலளித்தான் அவன். அதன் அர்த்தம் என்ன என வினவினாள். ஞானம் பெற்றவன், அறிந்தவன் என நினைக்கிறேன் என்றான் அவன். புன்சிரிப்புடன் இவள் அமைதியானாள். நாம் இருவருமே சில பாடங்களை படித்திருக்கிறோம். ஓ புத்தனே, நீ படித்த பாடங்கள் மனிதர்களுக்கு ஆன்ம பலத்தை கூட்ட பயன்படலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் படித்த பாடங்கள் யாருக்கும் தெரியாமலேயே போய்விடும் என மிக ஆழமான வார்த்தைகளை கூறினாள் அவள். அப்படி என்ன பாடம் என நான் தெரிந்து கொள்ளலாமா என புத்தன் கேள்விக்குறியோடு அவளை நோக்கினான். கண்களில் நீர் பணிக்க தீர்க்கமான பார்வையோடு யசோதரை அவள் கூறினாள். மனதைரியம் கொண்ட பெண் ஒருவள் முழுமை பெற வேறு யாரும் தேவையில்லை. அவள் தானே முழுமையானவள். சரிதானுங்களே, பெண் என்பவள் முழுமையானவள். அவளுக்கு எதுவுமே துணையாக தேவையில்லை. மாந்தர் என்றும் மாந்தர்களே. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.